இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாசத்துல ஸ்கிரீன் ஷேர் ஆறதும் ரெக்கார்ட் ஆறதும் தெரியறது இல்லையா? அடியே பார்த்துட்டு இருக்கிறது சமாசம். அதுல பகுவிரீகி பார்த்துட்டு இருக்கோம். அந்த பகுவிரீகில 3 டைப் பார்த்தோம். அதுல சமான அதிகரண பகுவிரீகி, சமானாதிகரணன் சேர்த்தும் சொல்லலாம், இல்ல சமான அதிகரணன் அப்படின்னு பிரிச்சு சொல்லலாம். சமான அதிகரண பகுவிரீகி ஒண்ணு, இன்னொன்னு வியதிகரண பகுவிரீகி ஒண்ணு, இன்னொன்னு மூணாவது நைய பகுவிரீகி. நம்ம இதே நங்கி தத்புருஷத்துலயும் பார்த்தோம். அதுக்கும் இந்த பகுவிரீகிக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்ன்றத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2வது டைப்பான வியதிகரண பகுவிரீகி, அது சமான அதிகரணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். எப்படி அப்படின்னு அது சொல்றேன். இங்க ஒரு ஐஃபன் போட்டுக்கிறேன். வியதிகரண பகுவிரீகி இது 2வது டைப். இது என்னன்னா, நம்ம சமான அதிகாரத்துக்கு எதுக்கு ஆப்போசிட் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சமான அதிகரணம் அப்படின்றது சமான விபக்தியில இருக்கணும்னு சொன்னேன். சமானம்னா ஈக்குவல், ஒரே விபக்தியில இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம்? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது சித்த பிரஜ்ஞான்னும் பொழுது ஸ்திதா பிரஜ்ஞா எஸ்ய சகான்னு பார்த்தோம் இல்லையா? பிரஜ்ஞான்றது ஸ்ரீலிங்க சப்தமா இருக்கிறதுனால இந்த இக்த பிரத்தியமா இருக்கிற இந்த ஸ்திதான்றதையும் என்ன பண்றோம்? ஸ்திதான்னு மாத்துறோம். எதுக்காக அப்படின்னா பிரஜ்ஞாவை வச்சுதான் இந்த ஸ்திதான்றது மாறுறதுன்னு பார்த்தோம். சோ ஸ்திதா பிரஜ்ஞா எஸ்ய சகா சித்த பிரஜ்ஞா. அங்க சித்த பிரஜ்ஞான்னு இருக்கிறதுனால இங்க எஸ்ய சகான்னு போட்டேன். அங்க வேற ஏதாவது பதம் ஸ்தித பிரஜ்ஞான்னு இருந்ததுன்னா எஸ்யாஹா சான்னு போடுவோம். ரைட்டா? அது கிளியரா இருக்கு இல்லையா? அதை வச்சுதான் இங்க எஸ்யாஹா சாவ, அது என்ன சப்தம்ன்றத பார்த்துட்டு தான் அதுக்கு ஏத்த அப்படிதான் இங்க எஸ்யாஹா சாவா இல்ல சித்த பிரஜ்ஞான்னு இருந்ததுன்னா எஸ்ய சகான்னு போடுறோம். அது கிளியரா இருந்தது இல்லையா? சமான அதிகரண பகுவிரீகி, எந்த டவுட்டும் இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இந்த வியதிகரண பகுவிரீகி. இது சமான அதிகரணத்துல இருக்காது, வேற வேற விபக்தியில இருக்கும். அதிகரணம்ன்றது அடியன் சொல்ல வர்றது இந்த இடத்துல வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரணம் அப்படின்றது ஒரே விபக்தியில இருக்கிறது. சமான அதிகரணம்னா ஒரே இடத்துல இருக்கிறது, அதாவது ஒரே விபக்தியில இருக்கிறதுன்னு அர்த்தம். அத பிரஜ்ஞா வச்சுதான் இந்த ஸ்திதான்றத மாத்தணும். ஆனா இது அப்படி இருக்காது. இது அது எப்படி பார்த்தோம்னா, அது ஒரு இக்த பிரத்தியமா இருக்கும்ன்றத பார்த்தோம். பூர்வ பதமானது எப்படி இருக்கும்? ஒரு இக்த பிரத்தியமா இருக்கும். இந்த பகுவிரீகி சமாசமே அந்நிய பதத்துக்கு தான் பிராதானியம்ன்றதையும் பார்த்தோம். அதாவது இந்த ஸ்திதையும் குறிக்கல, பிரஜ்ஞாவையும் குறிக்கல. எவன் சித்த பிரஜ்ஞத்தோட இருக்கிறானோ அந்த ஆளை குறிக்கிறது. அதனால இது அந்நிய பத பிராதானியம். இது ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்ல, பிராதானியம் இல்ல. அப்படின்றதுனால இது முதல்ல பகுவிரீகி சமாசம்ன்றத கன்க்ளூட் பண்றோம். சரியா? பூர்வ பதத்துக்கும் இல்ல, உத்தர பதத்துக்கும் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதனால இது பகுவிரீகி சமாசம்ன்ற கேட்டகரிக்குள்ள போறது. அதை நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது முதல்ல பார்க்க வேண்டிய பதம் பூர்வ பதத்துல இக்த பிரத்தியம் இருக்கா அப்படின்றத பாக்குறது 2வது விஷயம். அதுல இக்த பிரத்தியம் இருந்தது அப்படின்னா அது சமான அதிகரண பகுவிரீகிக்கு போயிடுறது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு சப்தம் கொடுக்குறேன். அடியன் இது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச பதங்கள் தான். அடியன் இப்ப கொடுக்கும் பொழுது உங்களுக்கே புரிஞ்சிடும். இது சமான அதிகரணத்துல இருக்காது. எப்படி அப்படின்னு கேட்டா, சந்திரமௌலி, சக்கரபாணிகி அப்படின்னு பதங்கள்லாம் பார்த்திருப்பேன். இதெல்லாமும் பகுவிரீகி சமாசன்ற கேட்டகரிக்குள்ளதான் போகும். ஆனா வியதிகரண பகுவிரீகிக்குள்ள போகும். எப்படி அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடியன் எழுதுறேன், ஒரு சப்தமா எழுதுறேன். சந்திர மௌலிகி அப்படின்றது ஒரு பதம். சந்திர மௌலிகி. முதல்ல சந்திரன்னா என்னன்னு தெரியணும், மௌலினா என்ன தெரியணும். அப்பனாதான் இதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். சந்திரன்னா என்ன? 3. மௌலினா என்ன? தலை. ரைட்டா? அப்போ சந்திரனை மௌலியில் கொண்டவன் எவனோ அவன். எவனுடைய தலையில் சந்திரன் இருக்கிறதோ அவன். அப்போ இது சந்திரனையும் குறிக்கல, மௌலியையும் குறிக்கல. மௌலியில் சந்திரனை கொண்டவன் எவனோ அவன். இப்பதான் நம்ம சமாசம் சொல்லணும். இது புரியுறதா? இது சந்திரனான பூர்வபதமான சந்திரனையும் குறிக்கல, உத்தரபதமான மௌலியையும் குறிக்கல. மௌலியில் சந்திரனை கொண்டவன் எவனோ அவன், எவனையோ குறிக்கிறது, எவரையோ குறிக்கிறது. அப்போ அந்நிய பதத்துக்கு தான் பிராதானியம்ன்ற தெரிஞ்சு போயிடுது. இந்த ஸ்டெப் கிளியரா புரியுறதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? மௌலியில் சந்திரனை கொண்டவன் எவனோ அவன்.
உடையவன் உடையவனோ எவனோ அவன். ரைட்டா? மௌலியில் சந்திரனை, ஏன்னா மௌலியில் தான் தலையில் சொல்றேன், அடியன் தலையில் சொல்றது மௌலியில், மௌலினா தலை. அப்போ தலையில் சந்திரனை கொண்டவன், எவனுடைய தலையில்னு வச்சுக்கலாம். எவனுடைய தலையில் சந்திரன் இருக்கிறதோ அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இதுதான் இப்போ அடியன் இதோட விக்கிரக வாக்கியத்தை எழுதுறேன். இப்ப விக்கிரக வாக்கியம் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல மௌலியில்னு சொன்னதுனால மௌலவுன்னு எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? சந்திரஹா. நான் இதை முதல்ல எழுதிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன், அப்ப புரியும். சந்திரஹா. இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அடியன் கீழே எழுதுறேன், இங்க எழுத ட்ரை பண்றேன். மௌலின்றது இகாராந்த சப்தம், அதனுடைய சப்தமி என்னது? தலையில்னு சொல்லணும்ல, மௌலியில்னு சொல்லணும்னால மௌலவ். எப்படி சொல்றேன்? மௌலின்றது தலையில்னு நம்ம சொன்னோம் தமிழ்ல, அந்த தலையில்னு சொல்றது சப்தமி விபக்தி. மௌலி இகாராந்த சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி எப்படி வரணும்? மௌலவ்னு வரணும். ரைட்? அடியன் சொல்ல வர்றது புரியுறதா? சந்திரஹா மௌலவ் எஸ்ய சஹா. இதுக்குதான் ரமா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ய சஹான்னு வரும். அன்னைக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்ட இல்லையா ரமா? இதுக்குதான் எஸ்ய சஹான்னு எல்லாத்துக்குமே வரும். பட் நம்ம சமான அதிகரண பகுவிரீகில பார்க்கும் பொழுது எஸ்மாத்து, ஏன, எய்ஹி அதெல்லாம் வரும். கரெக்டா? பட் ஆனா வெதிகரண பகுவிரீகி பாக்குற சந்தர்ப்பத்துலதான், வெதிகரண பகுவிரீகி பாக்குற சந்தர்ப்பத்துலதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எஸ்ய சஹா எவனோ அவன் கொண்டு போய் முடியாது. கிளியரா இருக்காரம்மா இந்த விஷயம்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அடியன் புரிஞ்சது பிரபா. அதாவது நம்ம அதுல அதையும் அந்த சமான அதிகரணத்துல மேட்ச் பண்ணிடுவோம், இதுல வந்துட்டோன்னு மேட்ச் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் காமனா எஸ்ய சஹா. இது எல்லாத்துக்குமே எஸ்ய சஹான்னு தான் வரப்போகுது. அதுக்குதான் சொல்ல வரேன். எல்லாத்துக்குமே லிங்கமும் வந்துட்டுன்னா பார்க்கவே வேண்டாம், எல்லாமே எஸ்ய சஹா தானா? இல்ல எஸ்யன்றது போடுவோம். அதாவது எஸ்ய சகான்றது சஷ்டியில வரும். எல்லாமே ஏஷாம் வரும், ஏஷாம் தே வரும், அது வரும். அதாவது சஷ்டியில வரும். அடியேன் ஒரு நிமிஷம், அந்த ஏஷாம் இது வரைக்கும் நான் கேட்டது இல்ல அடியேன். அது எப்படி? நான் சொல்றேன், அது வரும்போது சொல்றேன். ஏன்னா நிறைய நான் அதை பத்தி கேட்டேன், பட் அது நான் தேடி பார்த்தேன், அது எங்க தெரியல எனக்கு. நான் சொல்றேன் அது எங்க வரும்னு. இப்போ இந்த சந்தர்ப்பத்துல இது பிரதமால யூஸ் பண்ணும், சஷ்டில வரும் எல்லாமே. எவனுடைய, அதாவது இதனுடைய டிரான்ஸ்லேட் அப்படியே எப்படி பண்ணணும்னா, எவனுடைய முதல்ல எப்படி எழுதுறது எப்படின்னா, சந்திரஹா இது பிரதமால எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மௌலவ்ன்றோட சப்தமி மௌலவ், மௌலியோட சப்தமி மௌலவ், எஸ்ய சஹான்னு எழுதுறேன். இது மௌலிகின்னு ஒரு பிரதமால ஒரு பர்சனை குடிக்கிறதுனால, ஏகவச்சனத்துல இருக்கிறதுனால, ஒரே ஒரு ஆளை குறிக்கிறதுனால. இப்போ இதனுடைய இது சந்திரஹா மௌலவ் எஸ்ய சஹான்னு எழுதியாச்சு. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னா மௌலவ்னு இருக்கீங்க. அப்போ எவனுடைய இல்லைன்னா எவருடைய தலையில், எவருடைய தலையில் எப்படி சொன்ன நானு? இவருடைய தலையில் சந்திரன் எப்படி சொன்ன ஃபர்ஸ்ட்? தலையில் சந்திரனை கொண்டவன் அதான் மறந்து போயிட்டேன். தலையில் சந்திரனை கொண்டவன் எவனோ அவன். இல்ல எவனுடைய தலையில் சந்திரனை எவனுடைய தலையில் சந்திரன் இருக்கிறதோ அவன். அவ்வளவுதான். எவனுடைய தலை வராதா பிரபா? யாருடைய எவருடைய யாருடைய இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு புரிஞ்ச இடத்துல பண்ணிக்கிறோம் அடியேன், அவ்வளவுதான். நமக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிறோம். சந்திர இது பிரதம விபக்தி, இது சப்தமியில இருக்கும். சோ ரெண்டும் வேற விபக்தியில இருக்கனால இந்த டைப். கரெக்டா? அவ்வளவுதான். வெதிகரண பகுவிரீகி அதுதான் சொல்ல வந்தது. சூப்பர், கரெக்டா புரிஞ்சுட்டே. நம்ம அங்க போட்டது அப்படி இல்லையா? அங்க எப்படி போட்டோம் நம்ம? பிரக்ஞா அப்படின்னு எல்லாமே பிரதமால இருந்தது. பிரக்ஞான்றது ஸ்ரீலிங்க பிரதமா ஏகவச்சனத்துல இருந்ததுனால இதையும் அப்படியே போட்டோம் இல்லையா? ஸ்திதா அப்படின்னு காமிச்சோம். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை, இது பிரதமால இருக்கு, இது சப்தமியில இருக்கு. அதனால இது சமான அதிகரணத்துல இல்லாததுனால வியதிகரணவா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அதனால வியதிகரண பகுவிரீகின்ற அந்த கேட்டகரிக்குள்ள போறது. இதே நிறைய இருக்கு, வெதிகரண பகுவிரீகியில எக்கச்சக்கமா இருக்கு. பட் நாம ரொம்ப டீட்டெயிலா போல, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக இப்படி சொல்றேன். அப்போ சந்திரஹா மௌலவ் எஸ்ய சஹா, இது கிளியரா இருக்குல்லையா? அதே மாதிரி
சக்கரபாணிகி, இது நல்லா தெரியும், சக்கரபாணி பெருமாளோட பேரு இல்லையா, சார்ங்கபாணி சக்கரபாணின்னு. இப்போ பாணிகி, சக்கரபாணிகி, இது சிவனை குறிக்கிறது. சந்திரஹா மௌலவ் எஸ்ய சஹா, யாரு, சிவஹா. சந்திரமௌலி இஸ் ஈக்குவல் டு சிவஹான்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது அவருக்கே பொருந்துற மாதிரி ஆயிடுத்து. யார் வேணா, எல்லாருடைய தலையிலயும் சந்திரன் இருக்காது இல்ல, அதுக்காக சொல்ல வரேன். அதனால இது சிவனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணிகி. இது தமிழ்ல சொல்லணும்னு சொல்லுவேள், எவருடைய கையில் சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாரோவா? இல்ல, சக்கரத்தைன்னு சொல்லிட்டேன்னா அங்க த்விதியாவா போயிடும். ஓகே, அதான் சொல்றேன், கையில் சக்கரம் இருக்கிறதோ அவர், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்காக ஏன்னா சக்கரத்தைன்னு சொல்லிட்டேன்னா அங்க த்விதியால காமிக்கணும், அப்படி காமிக்க கூடாது இங்க. அப்ப இங்க சக்கரம்னு எழுதிடுவேன், அதாவது சக்கரம் தான் எழுதணும் இங்க. ஆனா இது 1.1 சக்கரம், ஏன்னா நபும்சகலிங்க சப்தம், அதனால சொல்றேன். புரியுதா? சோ சக்கரம் இது 1.1ல எழுதுறேன். பானவ் இதுவும் அதே மாதிரிதான், இக்காராந்த சப்தம் இல்லையா. சோ பானவ், மௌலவ்னு சொன்ன மாதிரிதான் இங்க பானவ் எஸ்ய சஹா. யாரு? சக்கரபாணிகி, பெருமாள், விஷ்ணுஹு, நாராயணஹா. ரைட்டா? சக்கரம் பானவ் எஸ்ய சஹா. இங்க வந்து பாணிகின்னு ஒத்தர் தான் குறிக்கிறதுனால இங்க எஸ்ய சஹான்னு போடுறேன். இப்போ ஏஷான் கொண்டு வரேன், அது எங்க இருக்குன்றதும் சொல்றேன். இது கிளியரா இருக்கா ரமா, சித்ரா மாமி, சுலோச்சனா மாமி, எல்லாருக்கும் கிளியரா இருக்கு? புரியுதுப்பா. இது ஈஸி தான் அது. ஓ, பூமாவா இருக்கேடா, சூப்பர். ஓகே, இப்போ மாமி கேட்டா இந்த ஏஷாம் எங்க வருதுன்னு, அந்த ஏஷாம சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போறேன். ஏன்னா இதெல்லாம் 6.1. இது பிரதமா, எவனோ அவன்னு சொல்றது, எவருடைய அப்படின்னு இருக்கிறதுனால இங்க 6.1. அதான் சொல்றேன், எவருடைய எவருக்கு அப்படிலாம் கூட சொன்னா கூட 6.1 தான் யூஸ் பண்ணுவா. நம்ம தமிழ்ல தான் வந்து எவருக்கு அப்படின்லாம் சொல்றோமே தவிர, சம்ஸ்கிருதத்துல 6.1 ரீப்ளேஸ் 4.1 கூட இருக்கும் சில இடங்கள்ல, நம்ம பார்த்திருக்கோம்ல, அதுக்காக அப்படி சொல்ல வரேன். இப்ப பாருங்க மாமி, இங்க 6.1 யூஸ் பண்றதுதான் இங்க 6.3 சொல்றேன். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த எஸ்யா எங்க இருக்குன்னா யஹ சப்தத்துல இருக்கு. நீங்க நாம யஹ சப்தம் பார்த்திருக்க மாட்டோம், அதாவது எத்துன்ற சப்தம், தகாராந்தகா புல்லிங்கஹா யசப்தா எத் சப்தஹான்னு பார்த்திருப்போம். தகாராந்தகா புல்லிங்கஹா, தகாராந்தகா புல்லிங்கஹா யத் சப்தஹான்னு பார்த்திருப்போம். அதுக்கு புல்லிங்கமா இருந்ததுன்னா யஹா, அதாவது சஹான்னு சொல்லிட்டு தத்து சப்தம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த தத்து சப்தம் அதுதான் எது சப்தமும். தத்துன்றது அது அதுன்னு குறிக்கிறது, எதுனா எது எதுன்னு குறிக்கிறது. அவ்வளவுதான். இங்க எங்கெல்லாம் கா இருக்கோ அங்கெல்லாம் யாவை ரீப்ளேஸ் பண்ணிடுங்கோ, அவ்வளவுதான் அந்த சப்தத்துல. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த எத்து சப்தத்துல சாரி தத்து சப்தம் எடுத்துக்கலாம். தத்து சப்தத்துல சஷ்டி விபக்தி பகுவச்சனம் என்ன கொடுத்திருக்கா? षष्ठी 1 2 3 4 பகுவச்சனம். பகுவச்சனம். ஏமா 6. சாரி இருங்க புல்லிங்க எடுங்க. தேஷாம் தேஷாம் தான பிரபா. தேஷாம் இல்ல, அவ தேஷாம், அவ பார்த்தாதான் அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், அதுக்கு தான். இப்ப சாரி, தத்து வந்து நபும்சம்மா தானே எழுதியிருக்கோம். அது அதான்டி, சப்தம் எழுதும் பொழுது தத்துன்னு தான் காமிச்சிருப்போம். தட் சப்தா புல்லிங்கவா இருந்ததுன்னா சஹன் தான் காமிச்சிருப்போம். ஆமா, சகான் காமிச்சிருக்கோம். கரெக்ட், சகான் காமிச்சிருப்போம். அந்த சஹன் சப்தத்தினுடைய 6.3 என்ன எழுதிருக்கோன்னு பாருங்க. 6.3. ஓகே, தேஷாம். யா ரைட், தேஷாம் எழுதிருக்கா. ரமா சொன்ன மாதிரி சதுர்த்தியும் இதுவும் இது சஷ்டியும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அடியன் தேஷாம். ஓகே, தேஷாம் எழுதிருக்கோமா. இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் இடத்துல தேவோ ஏ போட்டேன்னா ஏஷாம் ஆயிடும். யஹ சப்தம், எத்து சப்தம், எத் சப்தம், அவ்வளவுதான். அதனால தனியா நம்ம பாத்துருக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு சொல்லியிருப்பேன் அடியன் சொல்லும் பொழுது. சோ யஹ சப்தம்னா தனியா பார்க்க வேண்டான்றதுக்காக, அது என்ன கஹ சப்தம்லாம் கூட நம்ம பார்க்கல, எல்லாம் இதே மாதிரிதான் வரும்னு சொல்லிட்டு கேஷாம்னு வரும். அங்க அந்த இடத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல கான்னு மாத்திக்க போறேன், கேஷாம் மாத்திக்க போறேன், அவ்வளவுதான். சரியா?
இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதால அந்த இடத்துல காமிக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ சஸ்திரபாணையான்னு ஒரு சப்தம் வரும் அங்க. 1ல எத்தனாவது நம்பர்? ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய 46. ஃபர்ஸ்ட் சாப்டரோட 46. யதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணையான்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஏஷாம் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக அடியன் இப்ப அந்த ஏஷாம் சொல்ல வந்தேன். எஸ்ய சகான்றது சஷ்டி வரும்ன்றதுக்காக அடியன் சொன்னேன் ரமா. இப்போ சஸ்திரபாணையான்னு ஒரு சப்தம் இருக்கு. சஸ்திரபாணையா சொல்லிருக்கீங்க முன்னாடி. அது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிருக்கா, அது இருக்கட்டும். இந்த சஸ்திரபாணையன்றது சமஸ்த பதமா இருக்கு. ஓகே, இந்த பாணி இல்ல, அந்த பாணி சப்தத்தினுடைய பகுவச்சனம் பாணையா. ரைட்டா? இகாராந்த சப்தம். அததான் சொல்றேன், பாணையான்னு இருக்கா. இப்போ இதனுடைய ஆமா ரமா, இப்ப இது எப்படி எழுதுவேல் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இதை எழுதிடணும். சஸ்திரம், இது பிரதமால காமிக்கணும், நபும்சகலிங்க சப்தம் சஸ்திரம். ரைட்டா? சஸ்திரம் பானவ், இதுல மாற்றமே கிடையாது. நம்ம எப்படி இங்க சக்கரம் பானவுன்னு காமிச்ச மாதிரிதான் இங்கேயும் பானவ் கையில், அதேதான். பானவ் ஏஷாம் தே, அவ்வளவுதான். இங்கதான் மாறப்போகுது. எதனாலன்னா இங்க பகுவச்சனமா இருக்கிறதுனால இங்க 6.3 காமிச்சு இங்க 1.3 காமிக்கிறேன். எது பகவச்சனமா இருக்கு? இந்த பானவுனா, பானவுன்றது கையில் அடியன் 2 கையில். ஆமா ஆமா. 7. ஒரு நிமிஷம், 7.1 கையில். ஆமா கரெக்ட். சப்தமி சப்தமி. இதெல்லாம் வரவே இல்லை. அங்க எப்படி நம்ம இங்க பாருங்க, சக்கரம் பானவுன்னு போட்ட மாதிரிதான் இங்க சஸ்திரம் பானவுன்னு போட்டிருக்கேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இங்க சஸ்திர பாணின்னு கொடுத்திருந்தா இங்க எஸ்ய சகான்னு போட்டிருப்பேன். இங்க சஸ்திர பாணையான்னு பகுவச்சனத்துல காமிச்சதுனால இங்க ஏஷம் காமிக்கிறேன். எவர்களுடையன்னு எடுத்துக்கணும். எவர்களுடைய கையில் சஸ்திரம் இருக்கிறதோ அவர்கள், சஸ்திரத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள். எப்படியோ சஸ்திரத்தைன்னு சொன்னா வித்தியாயிடும். சொல்லுங்க. பாதுகா சகஸ்திரத்துல 208வது ஸ்லோகம் பாருங்களேன். ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சித்ரமாமி, ஒரே ஒரு நிமிஷம். சோ நீங்க பானையாக பகுவச்சமா இருக்கறனால நீங்க ஏஷாம் தேன்னு எழுதுறீங்க. அங்க நீன்னு வந்தனால நம்ம எஸ்ய அப்படின்னு எழுதணும். கரெக்டா அடியன்? புரியல முன்னாடி சொல்லுங்க. இல்ல, சக்கரபாணின்னு வந்தனால நம்ம எஸ்ய சகன்னு எழுதணும். இங்க பானையான்னு வந்தனால அது பகுவச்சமா இருக்கனால ஏஷாம் அப்படின்னு எழுதுறோம், ஏஷாம் தேன்னு எழுதுறோம். கரெக்டா? ஆமா ஆமா. ஆனா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல சஸ்திர பானையான்றது பகுவச்சனம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், புரிஞ்சுட்டு பண்ணணும். அதான் இது பகுவச்சனமா இருக்கறனால நம்ம இப்படி எழுதணும். அது பகுவச்சனம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே ராதகிருஷ்ணன். 208 அடி ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்க்கலாம், மத்ததெல்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். சொல்லுங்க. 208ல என்னது? 208ல அந்த ரணரணக்க விமுக்தம் அப்படின்னு வந்திருக்கு பாருங்களேன். ஏன ராட்சசைஹி திராசிதானாம் சுரானாம் ராஜ்யம் ரணரணக்க விமுக்தம் ஆசித் அப்படின்னு வந்திருக்குதுல. அது என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுது. அது இங்க நீங்க சொன்னதால இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லடி. இது ரணரணக்க இல்ல இந்த இடத்துல அந்த கர்மணி இல்ல யாதொரு விரதத்தினாலே யாதொருன்றதால நான் ஒருவேளை அந்த மாதிரி வருமானு பார்த்தேன்.
இல்ல ஏனத்தை வச்சு சொல்றீங்களா நீங்க? ஆஹ் ஏனன்றது யஹ சப்தத்தினுடைய திருத்தியா. திருத்தியா இது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஆமா, திருத்தியா ஏகவச்சனம். இல்ல அந்த இடத்துல வந்து அதுல அங்கேயும் அந்த இதெல்லாம் விமுக்தம்ன்றது இதுதானே யுக்த பிரத்யம். யுக்த பிரத்யம் உங்களுக்கு முதல்ல வந்தாதான் முதல்ல வரணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதுதான் மெயின் கண்டிஷன். அங்க இல்லையே, விமுக்தம் பின்னாடி தானே இருக்கு. பின்னாடிதான் இருக்கு. அதனால அது பகுவிரீஹி சமாசம் இல்ல. இல்ல இல்ல. ஓகே, நம்ம இதை பாத்துடலாம். முதல்ல இதை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா அந்த டவுட்ஸ் எல்லாம் போலாம். ஏன்னா வச்சுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னையோட முடிச்சுடணும், அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா அடி சஸ்திரபாணி முடிச்சிட்டோம்ல. ஓகே, 2ல 20 பாருங்களேன். 2ல 20 நம்ம அது இருக்கிற இதை காமிக்கிறதுக்காக 2ல 20th ஸ்லோகா. எங்க இருக்கு? நாயம் பூத்வா பவிதானவச்சோ நித்திய சாஸ்வதம் புராணம் நஹன்யதே ஹன்ய மானே ஷரீரே. இல்லவே இல்லை. கபித்வஜஹா எங்க வரும்? எந்த ஸ்லோகா ஞாபகம் இருக்கா? ஓகே, கபித்வஜன்னு வச்சுக்கோ. கபித்வஜஹா அது எந்த ஸ்லோகான்னு சொல்லி தப்பா நம்பர் கொடுத்துருக்கா. அனுமாரோடதாப்பா? இல்ல, அதான் சொல்றேன். இன்னைக்கு அதுக்கு ஏத்த அப்படி வந்துடுது. சூப்பர், வெரி குட். நேத்துக்கு இன்னைக்கு வருது போல் இருக்கு. ஓகே, ஹனுமன் ஜெயந்திக்கு கபித்வஜஹ. பெருமாளே, இது அழிக்கவும் கூட முடியாது இந்த போன்ல. ஓகே, கபித்வஜஹ. ஒரே நிமிஷம் எழுதுறேன். கபித்வஜஹன்றது பதம், ரைட்டா? அதாவது டக்குனு உங்களுக்கு என்ன தோன்றது இதை பார்த்து? பூமா என்ன சொன்னேன் இப்போ? அனுமாரோடதான்னு கேட்டேன். அனுமாரோட எதை வச்சு கேட்டேன்? கபின்னா குரங்குக்கு கபின்னு சொல்லுவா இல்லையா, அதுக்காக கேட்டேன். துவஜம்னா பொடி. கரெக்ட், சூப்பர், அவ்வளவுதான். இப்போ பிரபா 1.20. 1.20வா? நானும் தப்பா பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க இத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க சொன்னேன். அது நம்ம விசர்க்கம் ஏதோ பாக்குற போதே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி பாக்கலாம் அப்படின்ட்டு அண்டர்லைன் பண்ணி. ஓகே ஓகே, ஆமா, நான் தான் 2.0, நான் தான் தப்பா நம்பரை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அடியன் தப்பு தான், அவ கரெக்டா தான் கொடுத்துருக்கா. ஓகே, தேங்க்ஸ் ரமா. கபித்வஜஹா இருக்கா? இப்போ பூமா சொன்ன மாதிரி கபினா குரங்கு, துவஜனா கொடி, ரைட்டா? அது ரெண்டுத்துக்கும் மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம இங்க கொண்டு சேர்க்க முடியும். இப்போ இது 1.20ன்ற ஸ்லோகா பகவத்கீதால இருக்கு. இதுல முதல் பாதத்தினுடைய கடைசியில அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தாத்தராஷ்டிரான் கபித்வஜஹா அப்படின்னு. இந்த கபித்வஜஹா பகுவிரீஹி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இது ஏன் பகுவிரீஹின்னு கன்ஃபார்ம் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது கபியையும் குறிக்கல, துவஜத்தையும் குறிக்கல. கபிய துவஜத்துல கபிய கொண்டவன் எவனோ அவனை குறிக்கிறது. எது? துவஜம்னா கொடி, கொடியில் கபியை குரங்கை கொண்டவன் எவனோ அவன்னு அந்நிய பதத்துக்கு தான் பிராதானியம். இது கன்ஃபார்மா புரியறதா? கபியையும் குறிக்கல, துவஜத்தையும் குறிக்கலன்ற விஷயம் எல்லாருக்கும்? கொடி என்ன அடியேன்? கொடியில் குரங்கை எப்படி என்ன எனக்கு புரியல அடியேன், சாரி. அதாவது கொடியில ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும். அப்படி சொல்லி ஃபிளாக் சொல்றீங்களா? ஓகே, ஃபிளாகில் கபியை குரங்கை கொண்டவன் எவனோ அவன் சொல்றது. கொண்டவன், ஓகேமா, சரி சரி, கொண்டவன், ரைட்டா? மரத்து செடி கொடியை நினைச்சிட்டு இருந்தேன். சாரி. அப்படியா? இல்ல நான் தான் கிளியரா சொல்லல. ஓகே, சாரி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கபியையும் குறிக்கல, துவஜத்தையும் குறிக்கல. அந்த துவஜத்துல கபியை கொண்டவன் எவனோன்னு அவனைதான் குறிக்கிறது, இன்னும் ஒரு பர்சனை. ரைட்டா? ரைட்டா? ஆமா.
அப்போ அப்ப இங்க வந்து எஸ்ய சகான்னு தான் வரும் முடியர்ச்சு. அவ்வளவுதான் எஸ்ய சகான்னு முடிய போறது. இப்ப நீங்களே ட்ரை பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, இது முதல்ல எப்படி எழுதணும்? இது பிரதமால எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கபிஹி இது சப்தமியில காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அகாராந்த புல்லிங்கா துவஜ சப்தா துவஜே. ரைட்டா? கபிஹி துவஜே யஸ்ய சஹா. அவ்வளவுதான். அப்போ துவஜத்தில் எவனுடைய துவஜத்தில் கபி இருக்கிறதோ அவன். அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? இது பிரதமால காமிக்கணும், இது சப்தமியில காமிக்கணும். ரெண்டும் வேற வேற விபக்தியில இருக்கு. இது துவஜஹான்னு பிரதமால முடிஞ்சதுனால எஸ்ய சஹான்னு போட்டிருக்கேன். கிளியரா சுலோச்சனா மாமி எல்லாருக்கும்? பெர்ஃபெக்ட் அடியன். கிளியரா இருக்கு. கோதண்டபாணி. கோதண்டபாணி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பெருமாளோட பேரு. தண்டபாணி ஹி. இதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சாரி, சீக்கிரம் யாராவது. கோதண்டத்தை உள்ளவர் எவரோ, கொண்டவர் எவரோ. விக்கிரகம் விக்கிரகம் கோதண்டஹ பாணௌ யஸ்ய சஹ. அவ்வளவுதான். கோதண்டஹ பாணௌ யஸ்ய சஹ. கிளியரா இருக்கா? ஆயுதபாணி ராமரே, ஆனா அது ராமரே குறிக்கிறது. அவ்வளவுதான். டைரக்டா ராமன். கோதண்டத்தையும் குறிக்கல, கோதண்டத்தையும் குறிக்கல, பாணியையும் குறிக்கல. கோதண்டத்தை கையில யாரு வச்சுட்டு இருக்காளோ அவனை குறிக்கிறது. யார் வச்சுட்டு இருக்கா? பெருமாள் ராமர் வச்சுட்டு இருக்காரு. ராமரை குறிக்கிறது டைரக்டா. அடுத்தது ஆயுத பாணிகி பானையா. அது வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்களே விக்கிரகம் சொல்லுங்க. ஆயுத பாணிகி. ஆயுத வந்து பகுவச்சனம் வந்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, நான் எழுதுறேன், அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஆயுத பானையா. இது எங்க ஸ்லோகாலயும் இல்ல, சும்மா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அதுல கொடுத்திருக்கா, அதை அப்படியே கொடுக்குறேன். இதனுடைய விக்கிரகம் சொல்லுங்க. சுலோசுவாமி நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆயுதம். ஒரு நிமிஷம், ஏன்னா இது நபும்ச கலிங்க சப்தம். ஆயுதம். பானௌ. அப்புறம் இது வந்து நீங்க பின்னாடி சொன்ன இதை வச்சு நான் சொல்றேன். ஏஷாம் தே. அவ்வளவுதானா? பகுவச்சனத்துல இருக்கு, அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன் நீங்க எழுதும் போது. இல்ல நீ எழுதணும்னு சொல்லுங்க அப்படின்னீங்க. கரெக்டா? என்ன சொன்னேன்? இல்ல நீங்க எழுத பாரு, செக் எழுதினோன்னா சொல்லுங்க சொன்னீங்க. நான் பானையாக சொன்னீங்கல்ல, அத வச்சு நீங்க ஏஷாம் தேன்னு அப்படியே சொல்லிட்டேன். அவ்வளவுதான். எழுதுனா புரியுமே. வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இது புதுசான ஒரு வேர்டு தெரிஞ்சுக்கலாம். இத எனக்கு ஒரே ஒரு ஏஷாம்னா என்ன மீனிங் அடி? எவர்களுடைய. ஓகே. எவர்களுடைய யான்னு வச்சுக்கலாம். எவர்களுடைய. அவர்களுடையவா? அதனால அவர்களுடைய. ஆமா. ஏதேஷாம்னா இவர்களுடைய. ஓகே அடியா. ஆமா. பால நேத்ரஹா. இந்த எதுக்காக இது கொடுத்தேன் அப்படின்னா, இந்த பால சப்தம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பால நம்ம சாதாரண பா போட்டோம்னா, மூணாவது பகாரம் போட்டோம்னா குழந்தையை குறிக்கிறது இல்லையா? குழந்தை பையனை குறிக்கிறது. பாலான்னா ஸ்திரீலிங்கத்தை குறிக்கிறது. பால அப்படின்னா லலாட்டத்தை குறிக்கிறது, நெற்றியை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? நெற்றியை குறிக்கிறது. அதான் லலாட்ட. இதெல்லாம் வந்து சமான பதம், அதுக்காக எழுதுனேன். லலாட்டஹனாலும் ஃபோர்ஹெட்னாலும் பாலனாலும் ஒண்ணு. ரைட்டா? இது சமான பதம். சோ அதுக்காக இதை எழுதுனது.
பால நேத்ரஹா. இதுக்கு அதாவது நேத்ரன்னா கண்ணு, பாலனா லலாட்டம், ஃபோரெட். அப்போ சிவனை ரெஃபர் பண்றதா? முக்கண்ணன் நெற்றிக்கண்ணுடையவரா? அந்த மாதிரி அர்த்தத்திலயா? ஆமா ஆமா. ஓகே. இது எது கொடுத்தேன்னா அது ஒரு விஷயம் இருக்கு இதுல, அதுக்காக தான் இதை கொடுத்தேன். இது கொஞ்சம் ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கே. பாலத்தில் வந்து சொல்லணும் இல்லையா? அப்பனா சோ நம்ம எடுத்த உடனே பாலகன்னு எழுத முடியாதீங்க. நேத்ரக எவருடைய பாலத்தில் நெற்றியில் உள்ளதோ அவர், அந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். நேத்ரம் நேத்ரம். ஓகே. பாலே எஸ் எஸ். ஓகே, அதான் இது வந்து கொஞ்சம், அதாவது இந்த கர்மணி மாதிரி வந்துட்டு எவருடைய நெற்றியில் உள்ளதோ அவர், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மாறி வருது. ஓகே. ஆமா. ஓகே. இந்த ஆன்சருக்கு வந்து நீங்க அப்படியே அந்த தமிழ்ல சொல்லுங்க. நேத்திரம் இப்ப நீங்க சொல்லல, அது ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க ரமா. இது நேத்திரம் கண்ணு, எவருடைய நெற்றியில் ஃபோர்ஹெட்டில் பாலே உள்ளதோ அவர். ஓகே. எல்லாத்துக்கும் எவருடைய ஆமா கண் எவருடைய உள்ளதோவா? என்னது? கண் எவருடைய நெற்றியில் உள்ளதோ அவன் அப்படின்னா நெற்றி புருவத்தில் வருமா? நெற்றி இல்லு வருதே. அப்போ இல்லு வரக்கூடாது சொன்னீங்களே. பாலே இருக்கே நெற்றியில். ஒரே நிமிஷம் இருக்கு. ஆமா, பாலேன்னா புருவ தான் நெற்றி பகுதி அடியன், அவ்வளவுதான். அதுல புருவம் கூட இருக்கு நெற்றி பகுதியில, இல்லையா? அப்படியும் வச்சுக்கலாம். சித்ரா மாமி ஃபுல்லா ஃபோர்ஹெட்ல எல்லாம் இல்லையா நெற்றி? அதனால எல்லாமே ரெஃபர் பண்றதோ ஒண்ணுமோ. இது அடியனுக்கு புது வேர்ட் ஆக்சுவலா, பால சப்தம். சரி, அதனால அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்குமே அப்படி வச்சுக்கலாம். ரமா சொன்ன மாதிரி பேர் என்னது, குரங்கு எவருடைய கொடியில் இருக்கிறதோ அப்படின்னு, அது அப்படி கூட. அது இன்னும் அப்படி லிட்டரலா இருக்குல்ல, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கொடி, சாரி, பேர் என்ன, குரங்கு எவருடைய கொடியில் இருக்கிறதோ அவன் அப்படின்னு. சஸ்திரம் அதே மாதிரிதான் சந்திரன் எவருடைய கையில், சந்திரன் யாருடைய தலையில் இருக்கிறதோ அப்படின்னு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது அப்ப கரெக்டா பிரதமால வந்து கரெக்டா உட்காருது. சோ அப்படியும் வச்சுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் எவனுடையன்னு ஆரம்பிச்சாலும் ஓகே, இல்ல அதே இருக்கிற கிரமத்துல அப்படியே சக்கரம் ஹஸ்தே எஸ்ய சஹா அப்படின்னு ஆரம்பிச்சாலும் கரெக்ட். ரெண்டும் ஒண்ணுதான். கிளியரா இருக்கா இது? ஓகே. இதெல்லாம் டவுட் இருக்கா? இப்போ ஒரு ஸ்திரீலிங்கம் மட்டும் ஒண்ணு சொல்றேன். கமல ஹஸ்த. கமல ஹஸ்தா அப்படின்னு ஒரு பதம், ரைட்டா? இது ஹஸ்தான்னு இருக்கு. அப்போ டக்குன்னு உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும், கமலத்தையும் குறிக்கல ஹஸ்தத்தையும் குறிக்கல. கமலம் யாருடைய ஹஸ்தத்தில் இருக்கிறதோ அவளை குறிக்கிறது, ரைட்டா? பிராட்டியை குறிக்கிறது. கமலமானது எவளுடைய ஹஸ்தத்தில் இருக்கிறதோ அவளை குறிக்கிறது. சோ இதுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவேன்? கமலம் இங்கெல்லாம் அதேதான், இதெல்லாம் மறைய போகுது. முடியணும் ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால நம்ம பவத்யாக தானே சொல்லுவோம் பவதி சப்தத்திற்கு. ரமா ரமா யாஹ தானே சொல்லுவோம், பவதி பவத்யாக தானே சொல்லுவோம். இப்போ யஸ்யாக சா, தஸ்யாக ஏதஸ்யாக 6.1
ரைட்டா? இது 1.1. சா அவள், எவளோ அவள். கமலம் எவளுடைய கையில் இருக்கிறதோ அவள், அவள் கமலஹஸ்தா. அதே மாதிரி வாணி பாணி பாணிகி, ஒரே நிமிஷம். வீணா பாணிகி, ரைட். வீணா பாணிகி, ரைட்டா? சரஸ்வதி. அவ்வளவுதான். இது ஸ்திரீலிங்க சப்தம் பாணிகி. இந்த இடத்துல வந்து வீணையை, வீணை எவளுடைய கையில் இருக்கிறதோ அவள், அவள் அங்க போறது. ஓகேவா? அப்போ எப்படி எழுதுவேன்? வீணா வீணை பாணவ், இங்கதான் மாறுறது. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கொஞ்சம் மியூட் போடுங்களேன் அடியேன கொஞ்சம்.